ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கண்ணுல படுமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். துளாராசிக்காரர்களே, உங்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது உங்க நட்சத்திரக்காரங்களான சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் இவங்களோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்கங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. பஞ்சமஸ்தானத்துல சனி மற்றும் ராகு பகவான் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. நீங்க புதுமையான சிந்தனைக்கும் சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க நீங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க நீங்க தாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களை ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே நீங்க கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குதுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு நீங்க தெரியாம பாத்துக்குவீங்க. இதனாலதான் பாக்குற எல்லாருமே துலா ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் உங்களுக்கு இருந்ததில்ல. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை அங்க அப்படியே தூக்கி போட்டுடுவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருப்பீங்க. நீங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கு. நீங்க நினைப்பீங்க, துலா ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா? ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க. மற்ற ராசிகளை விட உங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டத்துல உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை தானாவே தேடி வந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க, சொத்துக்களை இழந்திருப்பீங்க, உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்திருப்பீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கூட சொல்லிட்டு இருப்பீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தம் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல
ஆனா எனக்கு மட்டும் இந்த மாரி எல்லாம் நடக்குதுன்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நெறைய துலா ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அது அமைஞ்சிருக்குதுங்க. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும், எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோங்க. இந்த 2024ம் சரி, 25ம் சரி, இந்த 2 வருடங்கள் உங்களுக்கு நீங்க நெனச்ச மாதிரி எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காதுங்க. ஆனா, இப்ப வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்த தரக்கூடிய ஆண்டா இருக்க போகுதுங்க. அது எப்படி சாமி ஒரு மாற்றத்த தரக்கூடிய ஆண்டுன்னு சொல்றீங்க? அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சியும், 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை பலன்களும் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 தொடக்கத்துல இருந்து கிடைக்கப் போகுதுங்க. அதனால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, சனியுடைய வக்கர நிவர்த்தி. குருவுடைய ராசி மீன ராசியில இருக்கறனால, சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. அது என்ன சாமி வக்ர நிவர்த்தின்னு அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. அதாவது இத்தன நாட்களா மைனஸா மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான், இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாவே பிளஸ்ஸா செயல்பட போறாருங்க. அதுதான் அந்த வக்ர நிவர்த்தி. அதன் மூலமா சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. உங்களுடைய ராசியில குரு பகவான் வந்து 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்த பார்க்கறதுனால, ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் வரக்கூடிய 2026 தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. அதனால நீங்க பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்த காண்பீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டது துலா ராசிக்காரங்களும், அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களும் தாங்க. ரிஷப ராசி வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் மிதுன ராசி வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. இங்கிருந்து அங்க போய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாருங்க. இதன் மூலமா ராசி அதிபதியா கொண்ட துலா ராசியும், ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய ஒரு 8 மாதங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அது ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. கடந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாரியும், உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்கப் போகுதுங்க. நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் ஜாப்போ எந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணாலும், அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப் போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது சாதகமாகவே முடிய போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரப்போகுதுங்க. தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கப் போகுதுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகளும், பதவிகளும் தானாகவே உங்கள வந்து சேரப்போகுதுங்க. ராகு கேதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. அதனால இருந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போகுதுங்க. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நெறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு எல்லாமே முழுவதுமா உங்களுக்கு நீங்க போகுதுங்க. கடந்த காலகட்டத்துல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பாராம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, அந்த கம்பெனி உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் குடுத்திருக்காதுங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வும், சம்பள உயர்வும், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கப் போகுதுங்க.
நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்கங்க. தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டும் இல்லாம, சிலர் புதிதாகவும் தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக போகுதுங்க. ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமா இது இருக்க போகுதுங்க. நீ நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. தொழிலோட வியாபார தடைகள் எல்லாமே விலகக்கூடிய மாதமா இது இருக்குதுங்க. லாபம் அதிகமா கிடைக்க போகுதுங்க. வரவேண்டிய பணம் சீக்கிரமே உங்களுக்கு கையில சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப் போகுதுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகப் போகுதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க. மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்க போகுதுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டத்துல திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனையும், சிக்கலையுமே தந்திருக்குங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையா நடந்திருக்குங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா 30 வயது, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள நிச்சயமா நீங்க குடும்ப வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த துலா ராசிக்கார ஆண்களோ, பெண்களோ அடுத்த 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சுருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு நெறைய பேர் 2வது திருமணத்த பத்தி ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்பவே கடினமா இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரமே உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய துளாராசி நேயர்களே, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்கள் கையில ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு நேர் சந்திப்பு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமுங்க. அப்படி கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒன்றா இணைந்து வாழப் போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமுதாயத்துல உங்க பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ, வெளியூருக்கோ, வெளிநாடுக்கோ போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வரப்போகுதுங்க. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்கா கிடைக்கப் போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப் போகுதுங்க. இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் மூலமா நெறைய பிரச்சனைகளும், சிக்கல்களும் உருவாகுமுங்க. தவறான உறவு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா, உடனடியா அந்த உறவ விட்டு கொஞ்ச நாள் நீங்க விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால எதிலயுமே தன்னம்பிக்கையோட நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு அந்த காரியத்துல மிகப்பெரிய சிறப்ப தரப்போகுதுங்க.
புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமும் ஏற்பட போகுதுங்க. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்கங்க. தொழில் வியாபாரத்துல வேகம் அதிகரிக்க போகுதுங்க. எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் எல்லாம் நீங்க போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க திடீர் பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. மேல் அதிகாரிகளோட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. பெண்களுக்கு மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாக போகுதுங்க. கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனசுல தோன்றுமுங்க. கட்டுப்பாட்டோட இருப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல திடீர் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படலாமுங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. பெரியோர் ஆசிரியரோட அரவணைப்பு உங்களுக்கு இருக்குமுங்க. உங்க ராசிக்கு குரு பார்வை உள்ளதுங்க. சுறுசுறுப்பும் செயல்திறனும் கூட போகுங்க. நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை நீங்க பெறுவீங்க. தனவரவில் தன்னிறைவு உண்டாகுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணக்கூடிய மாதமா இது இருக்குங்க. வாரா கடன்கள் வசூலாகுங்க. எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்க போகுதுங்க. குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதுங்க. நோய் தொல்லை இது மாதிரி இருக்க பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுதுங்க. தொழிலில் நிலவிய போட்டி பொறாமைகள் விலக போகுதுங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க. உறவினர்களுக்கும் நண்பர்களும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பாங்கங்க. ராகுவால வேலை செய்யும் இடத்துல 6ஆம் இடத்துல ராகுவால வேலை செய்யும் இடத்துல சில பிரச்சனைகள் சேருமுங்க. உயரதிகாரியின் மனநிலை மாறி ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குமுங்க. பிற கிரகங்களின் சஞ்சாரம் சற்று சுமாராக இருந்தாலும் குரு பகவானோட பார்வை சாதகமா இருப்பதால எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. புதிய முயற்சிகளுக்கு ஏற்றமான மாதமா இது இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கணுங்க. எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில சிறிது அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகுமுங்க. உறவினர்களோட வருகை உங்களுக்கு ஆதாயத்தை தருவதா இருக்குமுங்க. சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுங்க. அதனால பொறுமையா இருப்பது அவசியமுங்க. அலுவலகத்துல தங்கள் பணிகள்ல மட்டுமே கவனமா இருக்குமுங்க. உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமைய கடைபிடிக்கணுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறியாகவே கிடைக்குமுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவங்களுக்கு வியாபாரத்துல விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கொஞ்சம் கிடைக்காதுங்க. எனவே பொறுமையை விடாம வியாபாரத்துல கவனமா இருப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. பணியாளர்களிடம் அனுசரணையா நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான மாதமா இது இருக்குமுங்க. மாத பிற்பகுதியில பிள்ளைகள் மூலம் எதிர்பாராத பண வரவு உங்களை மகிழ்ச்சியில ஆத்த போகுதுங்க. அடுத்தது நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. முதலாவதா சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்துல உங்களுக்கு எதிரால பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்கங்க. வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுதுங்க. திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படுமுங்க. பிள்ளைகளால பெருமை உண்டாகுமுங்க. மதிப்பு கூட போகுதுங்க. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரங்க. நீங்க சின்ன வேலைக்காக மிகவும் பாடுபட வேண்டி இருக்குமுங்க. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமா கிடைக்குமுங்க. பயணங்கள் போது சற்று கவனமா இருந்துக்கோங்க. மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து படிப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. வகுப்புல கவனத்தை சிதற விடாம பாடங்களை படிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு உதவுமுங்க. அடுத்ததாக விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்க. நீங்க மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க. தேவையற்ற மனசஞ்சலா ஏற்பட்டு நீங்குமுங்க. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் வராம தடுக்கலாமுங்க. சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வருமுங்க. அதை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. திடீர் பண வர தேவை உண்டாகலாமுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாள் பார்த்தீங்கன்னா 23, 26. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2 மற்றும் 5.
நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருவாளுங்க. உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன். நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தினமும் லலிதா திரிசதி நாமவெளிய படிச்சீங்கன்னா, உங்களுக்கு மேலும் நல்லதே நடக்குமுங்க. இனி ஒரு பரிகாரம் சொல்றேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தேவிய வணங்குனீங்கன்னா, உங்களுக்கு செல்வம் சேருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.